இப்போ பஞ்சகச்சம் எப்படி கட்டிக்கிறதுன்னு பார்ப்போம். இதற்கு 9 முழ வேஷ்டி நல்ல சௌகரியமா இருக்கும். 8 முழ வேஷ்டி போரும் போராம இருக்கும். சில சமயம் 10 முழ வேஷ்டிமா அந்த 10 வேஷ்டி ரொம்ப பெருசா இருக்கும். ஆக 9 முழ வேஷ்டியை இப்ப நம்ம கட்டிக்க போறோம். அத ஒரு வேஷ்டியை எடுத்துக்கொண்டு அதுல ஒரு பக்கத்து கரை இந்த மாதிரி இருக்கிறது ஜஸ்ட் தரையை தொடும் அளவுக்கு வைத்துக்கொண்டு மறுமுனைய அப்படி வயிற்றுடைய நடுப்புற முறைக்கு வந்து ஓரளவுக்கு இறுக்கமா இருக்கிறபடிக்கு அதை பிடித்து சுருட்டி கொள்ள வேண்டும். நாம் சுருட்டி கொள்வது வேஷ்டியானது டைட்டாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். ரொம்பவும் இறுக்கமா இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூசா இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு இந்த உள்புறம் கொடுத்த அந்த பகுதியை எடுத்து அந்த எதிர்ப்புறம் உள்ள கரையிலிருந்து ஆரம்பித்து கையினால ஒரு 4 விரக்கிற அகலம் அப்படியே மடித்து கொண்டு வர வேண்டும். இப்படி மடித்த பிறகு அதை ஓரளவுக்கு சரியாக இருக்கப்படி இப்படி நீறிக்கொண்டு இந்த பகுதியை மெதுவாக நம்முடைய கால்களுக்கு இடையில கொடுத்து இதை பின்புறம் கொண்டு வர வேண்டும். பின்புறம் கொண்டு வந்த பிறகு அதை நம்முடைய பின்பகுதி வயிற்றினுடைய இடுப்பு பக்கத்துல நன்றாக இப்படி சொருகிக் கொள்ள வேண்டும். இப்படி சொருகிக் கொள்வதும் ரொம்பவும் தொங்காமலும் ரொம்பவும் இறுக்கமாகவும் இருக்காமல் பார்த்து சொருகிக் கொள்ள வேண்டும். அடுத்து மற்ற ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதையும் அதுல அந்த கரை இருக்கிற பகுதியை முன்போல முதல்ல இந்த 4 விரக்கடை அகலத்துக்கு அப்படி முடித்துக் கொள்ள வேண்டும். முடித்த பிறகு அந்த பகுதி அந்த கரை உள்ள பகுதியை திரும்பவும் நம்முடைய நடு வயிற்று பகுதியில ஏற்கனவே நம்ம முடிச்சு வச்சிருந்தோமே அந்த இடத்துல இதை சொருகிக் கொள்ள வேண்டும். சொருகிக் கொண்ட பிறகு மீதம் தொங்கக்கூடிய அந்த பகுதியை திரும்பியும் அதே போல அந்த 4 விரக்கடை அகலத்திற்கு மறுபடியும் மடிக்க வேண்டும். இது இரண்டாவது விதமாக மடிப்பது. மடித்த பிறகு அந்த கரையானது வெளிப்புறம் தெரியும்படி எடுத்து அந்த கரையை மறுபடியும் 4 விரல்களுடைய அகலத்திற்கு மடிக்க வேண்டும். விரல்களை மடித்த பிறகு அதை சற்று உயர்த்தி சரியாக அந்த பகுதி நம்முடைய காலுடைய பாதம் வரைக்கும் இருக்கும்படியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு போதுமான உயரத்திற்கு இதை சொருகிக் கொள்ள வேண்டும். இப்படி சொருகிக் கொண்ட பிறகு அதை ரொம்பவும் லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் நாவடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு இந்த பகுதியை திரும்பியும் சரியாக மடிப்பானதை சரி செய்து கொள்ள வேண்டும். இப்படி கட்டிக்கொண்ட பிறகு அந்த வேஷ்டி தேவைப்பட்டால் பெல்ட்டோ அல்லது ஒரு சிறிய துண்டையோ எடுத்து அதை மேற்கொள் இப்பொழுது அங்கவஸ்திரத்தை நாம் சௌகரியம் போல தேவையான அளவுக்கு மடித்துக் கொள்ள வேண்டும்.
மடித்துக் கொண்ட பிறகு இந்த அங்கவஸ்திரத்தை வேஷ்டியின் மேல் இப்படியும் கட்டிக்கொள்ளலாம். நமக்கு சௌகரியமான முறையில கட்டிக்கொள்ளலாம். அல்லது அந்த அங்கவஸ்திரம் சாதாரணமாக போட்டுக்கொள்ளக்கூடிய முறை இது. நாம் பூணல் வரக்கூடிய அதே டைரக்ஷன்லேயே இந்த அங்கவஸ்திரத்தின் ஒரு பகுதியை தோளின் மேற்பகுதியை போட்டுக்கொண்டு மற்றொரு பகுதியை அங்கே மேலிருந்து தொங்கும்படி செய்து கொள்ள வேண்டும். ராம் ராம்.